கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் ஆர்வமுடன் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்கிடம் கேட்கலாம். ஜாஃபர் சாதிக், இப்போ இந்த ஆண்டு மலர் கண்காட்சியில என்ன ஸ்பெஷல்? சுற்றுலா பயணிகள் எப்படி அதை என்ஜாய் பண்றாங்க? நிச்சயமாக அபிநயா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முதன் முறையாக 10 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியையும் கோடை விழாவினையும் அபூர்வா ஐஏஎஸ் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து கோடை விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், சைக்கிள் பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. இது குறித்து நம்மிடையே வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளிடம் கேட்போம். அபிநயா மேடம், இப்போ கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆக்சுவலா நாங்க 1 வீக் பிஃபோரே வந்திருந்தோம். இன்னைக்கு தான் இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. இப்பதான் வந்திருக்கோம். நல்லா இதா இருக்கு. நீ பேசு, நீ தான் ஆசைப்படு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு இந்த பைரன் பார்க்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேங்க. தேங்க்யூ சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? கொடைக்கானல்ல தற்போது மலர் கண்காட்சியை காண பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகளின் வருகையானது அதிகரித்தே காணப்படுகிறது. அபிநயா, தற்போது மலர் கண்காட்சியில் பல்வேறு வகைகளாக வைக்கப்பட்டுள்ள மலர் நாற்றுகளையும் மலர் செடிகளையும் பூக்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். தற்போது நம்மிடையே வந்துள்ள சுற்றுலா பயணிகளிடம் இது குறித்து கூடுதலான விவரங்களை தற்போது கேட்போம். அபிநயா, அப்ப எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கொடைக்கானலில் மலர் கண்காட்சியை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக ரசித்து வருவதை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.